வெள்ளை நாகம் பிளந்த புற்றின் நடுவே தன்னை சுருட்டிக் கொண்டது. மணற் போல் படர்ந்த ரத்தினங்களை பொடிய நல்ல அவனை பாம்பாட்டி பாதுகாத்துக் கொண்டிருந்தான். அதை கண்ட புராணி, ஐயா பாம்பாட்டி, சூழ் தவறுது, ஏதோ கணக்கிடிக்குது, மாணிக்கம்தான் முக்கியம்னா நாகம் நம்மளை தாக்கோணும் பிறவு என்று அவர் முடிப்பதற்குள், ஆமாங்க புராணி, ரத்தினத்தை விட ஒசந்த ஒண்ணு. இருவரும் ஒன்றாக நாகம் வேலி போடுது. புராணியும் பாம்பாட்டியும் மெதுவாக நாகத்திடம் நகர்ந்தனர். அங்க பாருங்க, நாகம் ஏதோ பெரிய கல்ல சுருட்டுது. இன்னும் அருகில் சென்றனர். இது கல்லு இல்லமோ, பழைய வடிவம் என்றார் புராணி. நாகம் இத காக்குதுன்னா புராணி, சிலை உள்ள பொக்கிஷம் இருக்கும்டே என்றான் பாம்பாட்டி. ஏய்யா பொறுமை, நாகம் வேலி போட்ட சிலைனா சித்த மறையின்படி ஆபத்து டே என்றான் புராணி. இன்னும் அருகில் சென்றான் பாம்பாட்டி. சிலை நன்றாக தென்பட்டது. பழம்பெரும் சிலையாய் தோன்றிற்று. ஆனால் நாகம் இப்போது ஆக்ரோஷமாக மாறியது. தன் எல்லையை பாம்பாட்டி தாண்டியது போல் சீறிற்று. புராணி, அந்த சிலையை எப்படி ஆகப்படுத்துறது? நாகம் தடுக்குது என்றான் பாம்பாட்டி. புராணி மெல்லமாக நாகத்தின் அசைவை உற்று நோக்கினார். அடுத்து என்ன நடந்தது?